வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சினிமாவில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம, படிப்புமே அவ்வளவா இல்லாம, லாங்குவேஜ் கூட சரியா தெரியாத இருந்த நிலைமையிலையும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையுமே 100% தாண்டி டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய தல அஜித்குமார், அல்டிமேட் ஸ்டார், ஏகே, இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரரான அஜித்குமார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஜித்குமார் அவர்கள் இந்தியாவில் உள்ள ஆந்திரா கேபிட்டலான ஹைதராபாத்ல தான் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பாவோட பேரு சுப்பிரமணியன், அம்மாவோட நேம் மோகினி. இவங்களுக்கு 2வது மகனா மே மாதம் 1ஆம் தேதி 1971 பிறந்திருக்காரு. அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க. என்னதான் அம்மா அப்பா அதர் லாங்குவேஜா இருந்தாலும் அஜித் அவர்கள் சென்னையில தான் வளர்ந்திருக்காரு. சென்னையில இருக்கக்கூடிய ஆசான் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தன்னோட படிப்பையும் படிச்சிருக்காரு. என்னதான் அவங்க பேரண்ட் அதிகமா படிக்க வச்சாலும் அஜித்குமார் அவர்களுக்கு படிப்பு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருந்திருக்கு. இதனால பேரண்டோட விருப்பத்தையுமே தாண்டி அதை எதிர்த்து தன்னோட படிப்பையுமே நிறுத்திக்கிட்டாரு. தன்னோட ஸ்கூல் ஸ்டடீஸை பாதியிலேயே கைவிட்ட அஜித்குமார் அவர்கள் ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்ல ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. பைக் ஓட்டுறதுலயுமே சரி, கார் ஓட்டுறதுலயுமே சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே இருந்திருக்கு. அதனால அதுக்கு தகுதி பெறதுக்கு அதுக்கேற்ற லைசன்ஸையுமே வாங்கியிருக்காரு. நார்மலா அவருக்கு ஓட்டுறதுல விருப்பம் கிடையாது. பெரிய பெரிய ரேசஸ்ல கலந்துக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாயிருக்கு அஜித்குமார் அவர்களுக்கு. அந்த பெரிய பெரிய ரேஸ்ல கலந்துக்கணும்னா அதுக்கு பணம் தேவைப்பட்ட காரணத்தினால சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அஜித்குமார் அவர்கள். பைக் ரேஸ் நடந்துட்டு இருக்கப்போ மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ அந்த டைம்ல சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம பைக் ரேஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் டைம்ல அவருக்கு சினிமா சான்ஸுமே கிடைக்குது. அதை தொடர்ந்து 1991ல தன்னோட 20 வயசுல தெலுங்கு படம் 1ல அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. ஆனா அந்த படத்தோட டைரக்டர் அந்த டைம்ல இறந்துட்ட காரணத்தினால அந்த நடிப்பு வாய்ப்புங்கிறது நழுவி போயிடுச்சு. அந்த சூழ்நிலை மிகப்பெரிய அளவுல அவரோட மனதை பாதிச்சதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து செகண்ட் மூவியான 1992ல பிரேம புஸ்தகம்ங்கிற தெலுங்கு மூவில இன்ட்ரோடக்ஷன் ஆகியிருக்காரு அஜித்குமார் அவர்கள். அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கலனாலும் ஓரளவு பாசிட்டிவான கமெண்ட்ஸையே கொடுத்தது. அதே வருஷத்துல செல்வாவோட டைரக்ஷன்ல தமிழ்ல நடிக்கக்கூடிய சான்ஸுமே கிடைக்குது அஜித்குமார் அவர்களுக்கு. அந்த படத்தோட பேரு அமராவதி. முதல் படமான அமராவதியை தாண்டி அதை தொடர்ந்து பாசமலர்கள் 1994ல நடிச்சு கொடுத்திருக்காரு. அவரு ஆக்சிடென்ட் ஆன டைம்ல தான் சோர்ந்து போகாம அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கிடைச்சதால பவித்ராங்கிற படமும் 1994 நடிச்சு கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து அதே வருஷமான 1995 ஆசை படமும் ரிலீஸ் ஆனது. அந்த படம் அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா மட்டும் இல்லாம அவரோட திரை உலகத்திலேயே வளர்ந்து வரக்கூடிய ஸ்டார்னு சொல்லப்பட்டது. தன்னோட நேச்சுரல் லுக்ல மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்த அஜித்குமார் அவர்கள் அதை தொடர்ந்து 1996 வான்மதி, அதே வருஷமான கல்லூரி வாசல், சேம் இயர்லயே மைனர் மாப்பிள்ளை, காதல் கோட்டை படம் நடிச்சு கொடுத்திருக்காரு. காதல் கோட்டை மிகப்பெரிய அளவுல ஹிட்டையும் கொடுத்தது. அதை தொடர்ந்து 1997 நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், இரட்டை ஜடை வயசு, இந்த படங்கள் எல்லாமே ஒரே வருஷத்துல தொடர்ந்து அவருக்கு வெற்றியவே கொடுத்தது. அதை தொடர்ந்து 1998 காதல் மன்னன், அவள் வருவாளா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உயிரோடு உயிராக, இந்த படங்கள் எல்லாமே நல்ல வசூலையும் தாண்டி பாசிட்டிவான கமெண்ட்ஸையே வாங்கினது. அதை தொடர்ந்து 1999 தொடரும், உன்னை தேடி, வாலி, ஆனந்த பூங்காற்றே, நீ வருவாய் என, அமர்க்களம், இந்த படங்கள் எல்லாமே தல அஜித் அவர்களுக்கு நல்ல விமர்சனத்தையே கொடுத்தது. அடுத்ததா 2000 முகவரி, கண்டுகொண்டேன், உன்னை கொடு என்னை தருவேன், இந்த நேரங்கள்ல தான் அஜித் அவர்களுக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல பட்டாளமா உருவானது. அடுத்து 2001 தீனா, சிட்டிசன், பூவெல்லாம் உன்வாசம், அசோகா, ரெட், ராஜா, வில்லன், இந்த படங்கள் எல்லாமே 2002ல நடிச்சு கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து 2003ல என்னை தாலாட்ட வருவாளா, ஆஞ்சநேயா படமும் நடிச்சு கொடுத்திருக்காரு. அடுத்து 2004ல ஜனா, அட்டகாசம், 2005ல ஜி, 2006ல பரமசிவன், திருப்பதி, வரலாறு, 2007ல ஆழ்வார், கிரீடம், பில்லா, 2008ல ஏகன், 2010ல அசல், 2011ல மிகப்பெரிய பிளாக்பஸ்டரான மங்காத்தா. அடுத்து அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட பில்லாவோட பார்ட் 2 வந்தது. அதை தொடர்ந்து 2012ல ஸ்ரீதேவி மூவியான இங்கிலீஷ் படத்துல அழகான சிறப்பு தோற்றத்துல வந்திருப்பாரு. வந்தது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அதுல தன்னோட நடிப்புல மக்களை கவர்ந்திருப்பாருன்னு தான் சொல்லணும். அடுத்து 2014 விநாயகம்ங்கிற கேரக்டர்ல சிவா டைரக்ஷன்ல வீரம் படமும் நடிச்சு கொடுத்தாரு. அந்த படத்துல தம்பிகளுக்கு ரொம்ப பாசமான அண்ணனா ரொம்ப அழகாவே நடிச்சு கொடுத்திருப்பாரு. அடுத்து 2015ல வந்த என்னை அறிந்தால், 2015 அதே வருஷத்துல வந்த வேதாளம், 2017ல வந்த விவேகம்,
அதை தொடர்ந்து அப்பாவோட பாசத்தை தூக்கி காட்டும் விதமா விஸ்வாசம் படத்துல தூக்குதுரைங்கிற கேரக்டர்லயுமே நடிச்சிருப்பாரு. அடுத்து 2019வது வருஷத்துல நேர்கொண்ட பார்வை, 2020வது வருஷத்துல வலிமைங்கிற படமும் நடிச்சு கொடுத்திருப்பாரு. அதை தொடர்ந்து துணிவு, அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருடைய ரேஸ் லைஃப்னு பார்த்தோம்னா அவருக்கு சின்ன வயசு இருக்கும் போதே கார் ரேஸ், பைக் ஓட்டுறதுல ரொம்பவும் ஆர்வமா இருந்தாரு. அதனால மும்பை, சென்னை, டெல்லி போன்ற எல்லா இடத்துலயுமே கார் ரேஸா இருந்தாலும் சரி, பைக் ரேஸா இருந்தாலுமே அதுல கலந்துகிட்ட வெற்றி தான் பெற்றாரு. அது மட்டும் இல்லாம சர்வதேச அரங்கத்துல ரேஸ்கள்ல பங்கேற்கக்கூடிய இந்தியர்கள்ல இவர் ஒருவர்னும், ஃபார்முலா சாம்பியன் போட்டியில வின் பண்ண ஒரே இந்திய நடிகர்னும் பெருமையையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. மலேசியா, ஜெர்மனி இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்ல நடந்த போட்டிகள்ல கலந்துகிட்ட அஜித்குமார் அவர்கள் 2003வது வருஷம் ஃபார்முலா ஏசியா BMW சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம 2010வது வருஷம் ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் பந்தயங்கள்ல கலந்துகிட்ட 3 இந்தியர்கள்ல இவரும் முக்கியமான ஒருத்தரா இருந்ததா சொல்லப்படுது. நார்மலா ரேசஸ்ல கலந்துகிட்டு வின் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சோசியல் சர்வீஸா பாதுகாப்பா நம்மளோட பயணத்தை தொடரணும்னு வலியுறுத்தி மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக 2013 ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும் இருசக்கர வாகனத்துல விழிப்புணர்வு பேரணியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப்னு பார்த்தோம்னா 1999வது வருஷத்துல அமர்கலம் படத்துல ஷாலினி அவர்களை லவ் பண்ணி 2000வது வருஷம் ஏப்ரல் மாசம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கடுத்து அஜித் ஷாலினி அவர்களுக்கு அனுஷ்காங்கிற ஒரு பெண் குழந்தையும் ஆத்விக்ன்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. அதுக்கடுத்து அஜித்குமார் அவர்கள் வாங்கின அவார்ட்ஸ்னு பார்த்தோம்னா அஜித்குமார் அவர்கள் ஃபர்ஸ்ட் நடிச்ச தெலுங்கு மூவியான பிரேம புஸ்தகத்துக்காக பரத்முனி ஆர்ட் அகாடமியில இருந்து பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆக்டருக்கான அவார்டையுமே வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து அஜித்குமார் அவர்கள் 1999ல வாலி படத்துக்காக ரொம்ப அழகா நடிச்ச காரணத்தினால பிலிம்ஃபேர் அவார்டு, சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு, அது மட்டும் இல்லாம தினகரன் மூவி அவார்டையுமே வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து 2000வது வருஷத்துல முகவரி படத்துக்காக சிறப்பா நடிச்ச காரணத்தினால சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்து 2001ல பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து 2002ல வில்லன் மூவிக்காக தமிழ் நடிகருக்கான பிலிம்ஃபேர் அவார்டும், அது மட்டும் இல்லாம தினகரன் மூவி அவார்டுமே வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் 2006ல வரலாறு மூவிக்காகவும் 2007ல பில்லா மூவிக்காகவும் வாங்கியிருக்காரு. அடுத்து அஜித்குமார் அவர்களோட அரசியல் வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா அஜித்குமார் அவர்களுக்கு சில தலைவர்களை பிடிச்சாலுமே அரசியல்ல இருந்து இன்னும் ஒதுங்கிதான் இருக்காரு. தனக்கு விருப்பமான தொழில பிடிச்ச மாதிரி பண்ணாலே போதுங்கிற திருப்தியோட இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல இருந்து ஒதுங்கிதான் இருக்காரு. என்னதான் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதுல எழுந்திருச்சு நிக்கிறதையும், அது மட்டும் இல்லாம அடுத்து தன்னோட சினிமா துறைக்கு அடுத்து நமக்கு முக்கியமானது குடும்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்காக அதிக நேரங்களை செலவு செய்யற நடிகர்கள்ல ரொம்பவும் முக்கியமான ஒருத்தர் அஜித்குமார் அவர்கள். அப்படிப்பட்ட அஜித்குமார் அவர்களோட வாழ்க்கை வரலாறை இன்னைக்கு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.